வணக்கம். ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்றைய காலகட்டத்தில் அனைவருடைய கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போகும் இடமெல்லாம் ஆதார் கார்டை எடுத்து செல்வது சிலருக்கு சிரமமாக இருக்கலாம். அதே போல கூட்ட நெரிசலில் உள்ள பகுதிகளில் செல்லும் பொழுது ஆதார் கார்டு தொலைந்து விடுவதற்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களுடைய மொபைல் மூலயமாக ஒரு காப்பி ஆதார் கார்டை டவுன்லோட் செய்து வைப்பது நல்லது மக்களே. இந்த பதிவில் விரைவில் ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஆதார் கார்டு என்பது ஆதார் அட்டையின் டிஜிட்டல் பதிவாகும். இது நீங்கள் ஆதார் அட்டையை கையில் எடுத்து செல்லும் பொழுது எப்படி செல்லுபடியாகிறதோ அதே போலவாகவே செல்லுபடியாகும். எனவே டவுன்லோட் செய்து இருப்பது கையில் வைத்திருப்பதும் வெவ்வேறு நீங்கள் குழம்ப வேண்டாம். ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மற்றும் அரசாங்க தேவைகளுக்காக இது போன்ற அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் முகவரி சான்றாக ஆதார் செயல்படுவதினால் டிஜிட்டல் வடிவத்தில் இருப்பது எக்கச்சக்க ஏராளமான வசதியை வழங்குகிறது. குறிப்பாக ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு ஆதார் கார்டை வேகமாக டவுன்லோட் செய்யும் முறைகள் UIDAI இணையதளம். அதாவது முதலாவதாக UIDAI அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் மக்களே. இரண்டாவதாக ஆதார் டவுன்லோட் என்ற பகுதிக்கு செல்ல வேண்டும். மூன்றாவதாக தேவையான விவரங்களுடன் உங்களுடைய ஆதார் நம்பர் அல்லது என்ரோல்மெண்ட் ஐடியை என்டர் செய்யவும். இதன் மூலயமாக உங்களுடைய ஆதார் உடனடியாக டவுன்லோட் செய்ய முடியும் மக்களே. ஆதார் செயலி அதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதலாவதாக UIDAI உருவாக்கி ஆதார் செயலியை உங்களுடைய செல்ஃபோனில் டவுன்லோடு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக உங்களின் ஆதார் விவரங்களை என்டர் செய்து உங்களுடைய ஆதாரை டவுன்லோடு செய்ய வேண்டும் மக்களே. அடுத்தபடியாக அதன் பிறகு நீங்கள் சில பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் மக்களே. முதலாவதாக அங்கீகரிக்கப்படாத நபர்கள் உங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோடு செய்யாமல் இருக்க ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு கொண்டு உங்களுடைய டிஜிட்டல் ஆதார் PDF-ஐ பாதுகாக்கவும். இரண்டாவதாக விவரங்களை அடிக்கடி சரிபாருங்க. உங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோடு செய்த பிறகு அதில் உள்ள விவரங்கள் உங்களுடைய விவரங்களா என்பதை சரிபார்க்கவும். அப்படி ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அவற்றை அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று புதுப்பிக்க வேண்டும் மக்களே.